திருவண்ணாமலை மாவட்ட அரசு உறுதிமொழி குழு ஆய்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் குழு ஆய்வில் பயணத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தலைமையேற்று குழு உறுதிமொழி ஏற்கின்ற துறை சார்ந்த கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய நிலையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் வழிநடத்தி சென்று பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் வளாகத்தில் அருகாமையில் இருக்கும் அரசு விடுதிகள் சுமார் 4,22,00,000 ரூபாயில் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா, தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்தது. பிறகு அமராவதி அரசு உயர்நிலைப் பள்ளியில் திடீர் கள ஆய்வு மேற்கொண்டதில் அங்குள்ள மாணவிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்பார்வையிட்டு ஆணையர்கள் கோரிக்கைகளை 3 மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் குழு ஆய்வு செய்தது. ஆவின் நிறுவனத்தின் சார்பாக சுமார் 60 கோடி ரூபாயில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை குழு ஆய்வு மேற்பார்வையிட்டது. பிறகு 36 கோடி ரூபாயில் நடைபெற்ற குடிநீர் திட்டப் பணிகளை குழு ஆய்வு பார்வையிட்டனர். தண்டராம்பட்டு செங்கம் பகுதியில் உள்ள மக்கள் பயனளிக்கும் வகையில் புதிய ஆரம்ப சுகாதார அமைப்பு பணியில் குழு ஆய்வு செய்தது.